கர்த்தர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வாராக. கடவுள் நமக்கு செய்யாம, ஏசப்பா நமக்கு செய்யாம வேற யாருக்கு இங்க செய்ய போறாரு? எதுக்குங்க கண்ணீர், எதுக்குங்க கவலை, எதுக்குங்க பயம், எதுக்குங்க போட்டு குழப்பம்? இந்த குழப்பத்தினால எத்தனை வருட்ட கோபம், எத்தனை வருட்ட எரிச்சல், எத்தனை வருட்ட சண்டை. இல்லைங்க, இன்னைக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு வாழ்க்கை, மன மகிழ்ச்சி. ஏசப்பா இடத்துல நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை எந்த பிசாசும், எந்த உலகமும், எந்த ஒரு காரியமும் என்னை எடுக்க முடியாது. நான் ஏசப்பாவுடைய மகிழ்ச்சி எனக்கு போதும். அந்த மகிழ்ச்சியோடு கூட ஏசப்பாட்ட போய் சந்தோஷமா போய், ஆண்டவரை எனக்கு இது காரியம் வேணும், எனக்கு இன்னென்ன காரியங்கள் தேவை இருக்குது ராஜா, என் வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு செய்ய வேண்டியது செய்யுங்கப்பான்ட்டு ரொம்ப கூலா தகப்பன்ட்டு ஒரு பிள்ளை கேட்கறது போல நீங்க போய் கேளுங்க. ஏசப்பா இன்னைக்கு அருள் செய்வாராக. ஏசப்பா ஒன்றும் ஒரு கடினமான தேவன் அல்ல. அவர் பொய் உரையாத தேவன், சொன்னதை செய்கிற தேவன். நிச்சயமாய் முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாத மகனே மகளே. அவர் என்னைக்கு நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சில கவலைகள், துக்கங்கள், பயங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் தான் இன்னைக்கு கடவுள்கிட்ட வருகிற நிறைய நன்மைகளை லாஸ் ஆக்கிறது. சில இடத்துல நம்முடைய அவிசுவாசங்களும் நம்ம தேவனிடத்துல அற்புதங்களை செய்ய விடாதபடி தடை பண்ணுது. ஏசு ஒரு கிராமத்தில் போகும்போது ஜனத்துடைய அவிசுவாசத்து நிமித்தம் அற்புதங்கள் தடைப்பட்டன. இன்னைக்கு தயவு செய்து நமக்கு அவிசுவாசம் வேண்டாம். நான் ஏசப்பாட்ட மகிழ்ச்சியா இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சரீரம் அப்படியே சுகமா வச்சிருப்பார் ஆண்டவர். பிசாசுடைய பெரிய தந்திரம் நமக்கு கவலை, துக்கம். கடவுள் சொல்லிட்டா நீ கவலைப்படுறதுனால கூட்ட முடியாது, குறைக்க முடியாதுப்பா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தை கூட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருன்ட்டு பவுல் அழகா அடிச்சு எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்கப்பா. அவர் சும்மா எழுதி வைக்கல, அவர் சிறைச்சாலையில் உட்காந்து எழுதுறாருங்க. இப்போ நமக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு என்னங்க கஷ்டம்? ஆனால் எப்போ பாரு அது இல்லை, இது இல்லைன்னு மட்டும் வாயில தயவு செய்து யாரும் அறிக்கை பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒன்று கடவுளுக்கு நியமிச்சு வச்சிருக்காரு. கேளுங்க, ஆண்டவரை எனக்கு என்ன வச்சிருக்கிறீர், எனக்கு குறித்தது என்ன, அதை கேளுங்க. நீங்கள் மற்றதை பார்த்துட்டு நமக்கு வர வேண்டியதை இன்னைக்கு லாஸ் பண்ணிடுறோம். என்னோட வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு என்ன இருக்குது, மற்றவங்க யாரும் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இன்னைக்கு காட்ஸ் கிரேஸ். எனக்கு என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரையும் கேட்டுகிட்டே இருக்கேன், வாங்கிக்கிட்டே இருக்கேன். நான் கேட்கறது என் தேவன் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நான் எப்போதும் என்னை மகிழ்ச்சியாகவே சந்தோஷமா என் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மன மகிழ்ச்சி நீங்களே வாங்கிக்கிங்களா? அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவர் நினைச்சார் அழகா, நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் தங்க பண்ணுகிறார். சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம். ஒரு வீட்டுக்குள்ள சஞ்சலம் தவிப்பு இருக்கக்கூடாதுங்க. அந்த வீடு நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது கூடாரனாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும். தேவன் தங்குகிற வாசஸ்தலமா இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற உளவாடுகிற வீடா இருக்கணும். இப்போ வீட்டில் ஒருத்தர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு, அங்கே பயந்துக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு, அதுக்காக கடவுள் நம்மளை ரசித்தாரு. நீதிமான கூடாரம் எப்பவுமே கம்பீரமா இருக்கட்டும், மகிழ்ச்சியும் சத்தம் கேட்கட்டும். அங்கே இதுதான் ஆவியானவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். அந்த வீடுக்குள்ள சஞ்சலமும் தவிப்பும் கிடையாது. இது ரெண்டாவது பாருங்க, இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? கோபம். கீழே சொல்லுது வசனம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு சேவாதனை எரிச்சல் உனக்கு வேண்டாம். நம்ம கோபப்பட்டு என்ன பண்ண போறோம்? எதுக்கு கோபப்படணும், எதுக்கு பொல்லாப்பு, எதுக்கு எரிச்சல்? இதெல்லாம் மூணு சரீரத்துக்கு பெரிய ஆபத்தான நோய். இதெல்லாம் நாங்கள் கொஞ்சமாக காலத்தில் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமா. ஆண்டவரே எந்த எரிச்சலும் வேண்டாம். எரிச்சல் அடையாடு நமக்கு தான் சரீரம் கெடும். அமைதியார். எதுக்கு கோபப்படணும், எதுக்கு மற்றவங்கள நமக்கு கோபம்? யாரையாவது சார்ந்திருக்கீங்களா கோபம் வரும், யாரையாவது நம்பியிருக்கீங்களா உங்களுக்கு கோபம் வரும். இன்னைக்கு வரைக்கும் தெய்வத்தோட கிருபையினால யாரையும் சார்ந்து கிடையாது, யாரையும் நம்பி கிடையாது, எதுவுமே கிடையாது. இயேசு மட்டும்தான் சார்ந்து நிற்கிறோம், இயேசு மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். அப்படி கோவப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் சண்டை போட்டாலும் இயேசு நாட்டை போய் பட்டுக்கிடுவோம். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உண்மையாக நம்மளை நேசித்து நமக்கு ஆறுதல் படுத்துக்கிற தேவன். அதனால் மனுஷனை நீ நம்பினாலும் கட்டாயம் மனுஷன் மேலே உங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். மனுஷனை சார்ந்து நின்றீங்கன்னா கட்டாயம் மனுஷன் மேலே என்ன வரும், எரிச்சல் வரதான் செய்யும். அப்புறம் பொல்லாப்பு செய்யணும்னு தோணும். எதுக்கு வெட்டி வேலைங்க? வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான். உற்று பார்த்தான் அவன் ஈரான். சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளார்கள். அதுக்கு மேலே சொல்லிட்டு அவனை அறுப்புண்டு போவான் பொல்லாதவர்கள். கீழே பார்த்தா என்ன அழகா வசனம், அந்த வசனத்தை படித்து பாருங்களேன். 37 சங்கீதம் ராஜ சங்கீதம். அதை சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, அந்த சார்ந்த குணமாய் பொறுமையா, நீ அமைதியா, மன மகிழ்ச்சியா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வாய். பூமியில் எவ்வளோ நன்மை இருக்கு, எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு. பி கூல். அவசரப்படாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு அவசரப்பட்டு
அரைக்கிணறு கிணறு தாண்டுற முழு கிணறு தாண்ட போகிற நேரத்தில் அரைக்கிணறுல உள்ளே போயிடுறான், முக்கால் கிணறுல உள்ளே போயிடுறான். சில கலப்பையில் மேல் கையை வச்சுட்டு நல்லா உழுது நல்ல கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் பின்னிட்டு பார்த்து ஒன்றும் இல்லாமல் போயிடுறான். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இந்த பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது. நிதானமாய் ஓடுவோம், நிதானமாய் சுதந்திரிப்போம். ஆபிரகாம் தான் வாக்குத்தத்தம் பண்ணது பெரும் வரைக்கும் பொறுமையாய் காத்திருந்தான். பொறுமை கடலிலும் பெரியது என்று உலகம் சொல்லும். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். கர்த்தர் நம்மளை மகா புத்திமானாக வைப்பாராக, மனமகிழ்ச்சியாக வைப்பாராக. நம்முடைய இருதயத்தில் வேண்டுதலெல்லாம் அருள் செய்வாராக. இயேசு உங்களோடு இருப்பாராக. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெய கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.